ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜோட ஃப்ரெண்டும் மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், நீ உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை வருதுன்னு சொல்கிற. ஆனால் உன் ஒய்ஃபோட பேச்சை நீ கேட்காம இருக்காத. சண்டை ஒரு நாள் பெருசாகிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிருண்டா. இப்படித்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ஒய்ஃபு பேச்சை கேட்குறதே இல்லை, அம்மா பையனாகவே இருந்துகிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வேற ஒருத்தரை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. இவனோட லைஃபு அம்போன்னு ஆகிப்போச்சு. அதனால் பார்த்துக்கோ மனோஜ், ஒய்ஃபை மதித்து பழகு. அவங்க சைடு தப்பு இல்லைன்னு நினைக்கிறப்போ நீ கண்டிப்பாக அவங்க பேச்சை கேட்கலாம். அப்போ தான் குடும்பம் முன்னாடி போகும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரிடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சாதாரணமாக தான் சொல்லிவிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ரோஹிணி கரெக்டாக இவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், என் பேச்சை கேட்காம நீ எப்போ பாரு உங்கள் அம்மா பேச்சையே கேட்டுட்டு இருக்காத. மனோஜ், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்கலாம், கரெக்டு. நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு தப்பாகல, பிஸ்னஸ்லேருந்து எல்லா விஷயமே. பின்ன ஏன் மனோஜ் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற? அப்புறம் பாரு, என்னோட முடிவு ஒரு நாள் உனக்கு வேறு மாதிரி ஆயிரு, இப்போவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு உடனே பயமாயிருது. ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவன் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளோ அப்படின்னு மனோஜ் யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பயந்துடுறாருன்னே சொல்லலாம். முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போய் அருணை பார்த்த உடனே முத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. சீதா கிட்ட, என்ன சீதா, இதான் நீ பார்த்துருக்குற மாப்பிள்ளை என்ன சீதா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. மாமா, ஆமாங்க மாமா, இவர் ரொம்ப நல்லவர். இவர் தான் நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லி இப்போ தான் அதுக்கான டைம் வந்துச்சுங்க மாமா. இவர் தான் என்னோட லவ்வர். அப்புறம் அருண்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அருண், இவர் தான் என் அக்காவும் மாமாவும். என் மாமா ரொம்ப தங்கமானவர். யாருக்கு ஹெல்ப்னாலும் ஓடி போய் உதவி பண்ணிடுவார். ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி முத்துவை அருண்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சீதா. இதெல்லாம் அமைதியாக கேட்டுட்ருக்காங்க மீனா. முத்துவுக்கு உடனே கோவம் இருந்தது. சர்ன்னு கோயிலை விட்டு வெளியில் வந்து மீனா பின்னாடி என்னங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு ஓடி வர்றாங்க. முத்து கோவமா, மீனா சீக்கிரமாக சீதாவை கூட்டிகிட்டு வீடு வந்து சேர்ற வழிப்பார், இதெல்லாம் ஒத்து வராது, நான் முன்னாடி போகிற, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.